Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 3 accounts of partnership form உடைய illustration 7th sum பார்க்கலாம். The capital account of Arivalagan and Srinivasan on 1st January 2017 showed a balance of 15,000 and 10,000 rupees respectively. On 1st July 2017, Arivalagan introduced an additional capital of 5,000 rupees and on 1st September 2017, Srinivasan introduced an additional capital of 10,000 rupees. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st December 2017. So, இந்த சமயம் நம்ம interest on capital கண்டுபிடிக்க போறோம். So, அறிவழகன் and ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸா இருக்காங்க. இவங்களுடைய capital amount அறிவழகனோடது 15,000, ஸ்ரீனிவாசனோடது 10,000 rupees. And அறிவழகனும் ஸ்ரீனிவாசனும் additional capitalum கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அறிவழகனோடது 5,000 rupees and ஸ்ரீனிவாசனோடது 10,000 rupees. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அறிவழகனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அறிவழகன் இங்க நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 year 15,000 rupees. இது ஓப்பனிங் கேபிட்டல் இல்லையா, அதனால இதை எடுத்து எழுதிக்கிட்டோம். இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 6% per annum கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம் 6/100. ஸோ இந்த ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 150 into 6 வரும். 900 rupees போட்டுக்கோங்க. அண்ட் தென் அடிஷனல் கேபிட்டல் ஃபார் 6 months. ஏன் 6 months வருது? ஏன்னா இவர் ஜூலைல தான் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. இயர் எண்டிங் எப்பனா டிசம்பர். ஸோ ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ணுங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 months தான் வரும். ஓகேவா? அப்போ 6/12 அப்படின்னு போட்டுக்கணும். இந்த ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 1s are 6, 6 2s are 12, 2 1s are 2, 2 3s are 6. அப்போ 3 5s are 15. இந்த ஒரு ஜீரோ எடுத்து போட்டுக்கோங்க. 150 rupees வரும். இப்போ இந்த 900 plus 150 பண்ணீங்கன்னா 1050 rupees வரும். ஓகேவா? இதுதான் அறிவழகனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நெக்ஸ்ட் ஸ்ரீனிவாசனுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸ்ரீனிவாசனோட கேபிட்டல் அமௌண்ட் 10,000 rupees ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் அடிஷனல் கேபிட்டல் 10,000 rupees ஆன் 1st September 2017. அப்ப செப்டம்பர்ல தான் வேற என்ன பண்ணிருக்காரு, அடிஷனல் கேபிட்டல் கொடுத்திருக்காரு. ஸோ செப்டம்பர்ல இருந்து டிசம்பருக்கு கால்குலேட் பண்ணுங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 monthsக்கு மட்டும் தான் நம்ம இவருடைய அடிஷனல் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 10,000 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த 10,000க்கு கண்டுபிடிக்கலாம். ஸ்ரீனிவாசன் போட்டு ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 year 10,000 into 6/100. இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே 10,000ல இருக்கிறதுனால குழம்பிக்க கூடாது. இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். இந்த ரெண்டு ஜீரோவையும் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா 100 into 6 600 rupees வரும். தென் ஆன் அடிஷனல் கேபிட்டல் ஃபார் 4 months 10,000 into 6/100 into 4/12 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இது வந்து நம்ம இந்த ரெண்டு ஜீரோவையும் அடிச்சிடலாம். தென் 4 1s are 4, 4 3s are 12, 3 1s are 3, 3 2s are 6. So 2 into 100 பண்ணீங்கன்னா 200 rupees வரும். So 600 plus 200 add பண்ணீங்கன்னா 800 rupees வரும். இதுதான் ஸ்ரீனிவாசனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இந்த சம் எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.